வணக்கம், திஸ் இஸ் கோகுல். ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 2 எபிசோட் 4 பத்தி தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல ரெனேரா வரவிருக்கிற இந்த போரை எப்படியாவது தடுத்துற முடியாதா அப்படின்னு கடைசியா ஒரு முயற்சி செஞ்சு பாக்குறாங்க. ஆனா அந்த முயற்சி தோல்வியில போய் முடியுது. ஆலிசன்ட்க்கு ரெனேரா தான் இந்த அரியணைக்கு உண்மையிலே உரித்தான நபர் அப்படிங்கிற அந்த உண்மை தெரிஞ்சிருந்தாலும் தன்னால உதவ முடியாது, நேரம் கைமீறி போயிட்டதா சொல்றா. இதுக்கப்புறம் யுத்தம் தான் ஒரே தீர்வு அப்படிங்கறத ரெனேராவும் புரிஞ்சுக்கிறா. அதனுடைய விளைவா இந்த எபிசோட்ல ஒரு டிராகன் யுத்தம் நடக்குது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் காலகட்டத்துல ஒரு டிராகன் கூட இருந்திருக்காது, எல்லாமே அழிஞ்சிட்டதா சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்கிறப்போ டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் காரணம்னு சொல்லுவாங்க. அந்த டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ் அதிகாரப்பூர்வமா தொடங்கிருச்சு. போன எபிசோட்ல டேமன் கண்ட கனவு காட்சிகள் இப்பயும் அவனை பின்தொடருது. ரெனேரா சொன்ன ஏகானுடைய அந்த கனவு, அந்த ப்ராஃபஸி உண்மைதானா அப்படிங்கறத ஆலிசன் ஒரு பக்கம் தனியா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. இறுதியா ஏகானுக்கும் அவனுடைய டிராகனுக்கும் என்னதான் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட இந்த சின்ன ஆதரவு எனக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸ் போடுறதுக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இந்த எபிசோடோட ஆரம்பத்துல நமக்கு டேமன் டர்கேரனை காட்டுறாங்க. அவன் கிங்ஸ் லேண்டிங் அரண்மனையில அந்த அரியணை இருக்கக்கூடிய அறையில இருக்கான். அந்த அரியணையில யாரோ அமர்ந்திருக்க டேமன் அந்த அரியணையை நோக்கி போறான். அப்ப அங்கிருந்து வெளிரியன் மொழியில சில குரல்கள் கேட்குது. அவனுக்கு அந்த குரல்கள் என்ன சொல்லுதுன்னு புரியல. கிட்ட நெருங்கி போய் பார்த்த பிறகுதான் தெரியுது அங்க ரெனேரா மகுடம் சூர்ண தலையோட நின்னுகிட்டு இருக்கா. டேமன் முதல்ல அவளுக்கு மகுடத்தை சூட்டின போது அவ என்ன உடை அணிஞ்சிருந்தாலோ அதே உடைய தான் இப்பவும் அவ அணிஞ்சிருக்கா. அவ டேமன் கிட்ட என்ன உருவாக்குனதும் நீ தான், இப்ப என்ன அழிக்க நினைக்கிறதும் நீ தான் சொல்றா. போன சீசன்ல டேமன் தன்னுடைய செய்கைகளால அரியணையோட வாரிசா நீக்கப்பட்டு ரெனேரா அவன் இடத்துல அரியணையோட வாரிசா உருவாக்கப்பட்டா. கிங் விசேரிஸோட முதல் மனைவி எம்மாவும் அவருடைய மகனும் இறந்த பிறகு அந்த துயர நிகழ்வுல டேமன் அவங்க பக்கம் நிக்காம தன்னுடைய சுய எழுச்சியை கொண்டாடினா. அந்த காரணத்தினாலதான் டேமன் வாரிசா நீக்கப்பட்டு ரெனேராவை வாரிசா விசேரிஸ் அறிவிச்சாரு. இததான் ரெனேரா என்ன உருவாக்குனதும் நீந்தான்னு சொல்றாளா, இல்ல இந்த காட்சிகள் எல்லாமே கற்பனை தான், உண்மை கிடையாது, இதெல்லாம் உன்னுடைய மூளைக்குள்ள நீயா உருவாக்கிக்கிறது தான் சொல்றாளா? இவங்க இப்படி பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல டேமன் யாரும் எதிர்பாராத விதத்துல கண்ணை மிக்கிற நேரத்துல தன்னுடைய வாளால ரெனேராவோட தலையை துண்டா வெட்டிடுறான். ரெனேராவோட தலை துண்டிக்கப்பட்ட பிறகும் கூட அவ தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறா. இப்ப கட் பண்ணா டேமன் ஹாரன் ஹால்ல தன்னுடைய அறையில தூங்கிட்டு இருக்கிறான். அவனை போன எபிசோட்ல பார்த்த சைமன் ஸ்ட்ராங் எழுப்பி ஒரு ரேவன் வந்திருக்கிறதா சொல்றாரு. போன எபிசோட்ல கிறிஸ்டன் கோல் கிங்ஸ் லேண்டிங் சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோட்டைகளை கைப்பற்ற போறதாகவும் அதன் பிறகு ரிவர்லாண்ட்ஸ்க்கு போய் பிராக்கன் வம்சத்து ஆர்மியுடன் சேர்த்துக்கிட்டு ஹாரன் ஹாலையும் கைப்பற்ற போறதாகவும் சொல்லியிருப்பான். அதுக்கேற்ற மாதிரி இந்த எபிசோட்ல கிங்ஸ் லேண்டிங் சுத்தி இருக்கக்கூடிய ரெண்டு சின்ன கோட்டைகளான ரோஸ்பீ மற்றும் ஸ்டோக்வர்த், இந்த ரெண்டு கோட்டைகளையும் அவன் கைப்பற்றிட்டான். இந்த செய்திகள் எல்லாத்தையும் சைமன் ஸ்ட்ராங் ரேவன்ல படிச்சுட்டு டேமன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதோட இந்த ரெண்டு கோட்டைகளோட சிற்றரசர்களும் ரெனேரா குழந்தை ஜெஹேரிஸ கொன்னுட்ட காரணத்தினால ஏகானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா அந்த ரேவன்ல படிச்சுட்டு அவர் சொல்றாரு. குழந்தை ஜெஹேரிஸோட மரணம் டேமனை விடாம துரத்திட்டு தான் இருக்குது. அதோட கிறிஸ்டன் கோலோட அடுத்த இலக்கு ஹாரன் ஹாலா கூட இருக்கலாம்னு அவங்க பேசிக்கிறாங்க. இப்ப இந்த ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது டேமன் அங்க ஒரு ஆடை கவனிக்கிறான். அந்த ஆடு கூட உண்மையா கனவா அப்படிங்கிற அந்த குழப்பம் அவனுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் தெரியுது. போன எபிசோட்ல டேமன் இந்த ரிவர்லாண்ட்ஸோட லாடான குரோவர் டெலியை பார்க்கணும்னு சொல்லியிருப்பான். இந்த குரோவர் டெலி ஒரு உடல்நலம் குன்றுநாள் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். அவர் தான் இப்ப ஹாரன் ஹாலுக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல டேமன் போய் பார்க்கறான். பார்த்தா வேற ஒரு சின்ன பையன் தான் ஹாரன் ஹாலுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த சின்ன பையனுடைய பேரு ஆஸ்கர் டெலி. இவன் குரோவர் டெலியோட பேரன். இந்த ரிவர்லாண்ட்ஸ்க்கு இவன் தான் வருங்கால வாரிசு. டேமன் இவனை பார்த்த உடனே பரவாயில்லையே, நம்ம குரோவர் டெல்லி நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு தான் இருக்கிறார் போலன்னு நக்கலா சொல்லிட்டு அந்த அறைக்குள்ள நுழைறான். அப்ப சைமன் ஸ்ட்ராங் தான் அந்த சின்ன பையன் யார் அப்படிங்கறத அவனுக்கு சொல்றாரு. அந்த சின்ன பையனுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு சேர்ல உட்காந்துட்டு அந்த பையனை ஒரு மாதிரி அசௌகரியமா உணர வைக்கிறான் டேமன். அந்த சின்ன பையன் கிட்ட அவனுடைய தாத்தா எப்படி இருக்கிறாருன்னு கேட்டுட்டு அவர் படுத்த படிக்கையா இருக்கிறாரு, ஆனா உயிரோட தான் இருக்கிறாரு அப்படிங்கறத டேமன் தெரிஞ்சுக்கிறான். குரோவர் டெல்லி உயிரோட தான் இருக்கிறாரு, ஆனா அவரால் எந்த பையனும் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட டேமன் அந்த சின்ன பையன் கிட்ட எனக்கு நேரம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, எனக்கு உடனடியா ஒரு ராணுவ பலம் தேவைப்படுது, அதனால நீ பேசாம உன்னுடைய தாத்தாவை தூக்கத்துல தலையணையை வச்சு அமைக்கி கொன்னுட்டு நீ அதிகாரத்தை கைப்பற்றிடு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த சின்ன பையன் நான் என்னுடைய தாத்தாவை ரொம்ப நேசிக்கிறேன், அவர் எப்படி என்னால கொல்ல முடியும், அவர் எனக்கு ஒரு தந்தை மாதிரின்னு சொல்றான். ஆக்சுவலா இந்த சின்ன பையனுடைய அப்பா இறந்து போயிருப்பாரு, அதனாலதான் இவனுடைய தாத்தாவுக்கு பிறகு இவன் நேரடியா வாரிசாகிருப்பான். டேமன் அவன் கிட்ட சரி நீ உன் தாத்தாவை கொல்ல மாட்ட, அப்ப நீ உன் வம்சத்துக்காக பேச வந்திருக்கிறியா, ரிவர்லாண்ட்ஸ்க்காக நீ பேச வந்திருக்கிறியா, உங்களுடைய ராணுவ பலத்தை எனக்கு தரப்போறியா அப்படின்னு கேட்கறான். என்னுடைய தாத்தா உயிரோடு இருக்கும்போது நான் எந்த உத்தரவாதத்தையும் கொடுக்க முடியாதுன்னு அவன் சொல்லிடுறான். உடனே டேமன் அப்ப நீ எனக்கு எந்த பயனுமே இல்லை அப்படின்னு சொல்றான். இப்பதான் புரியுது இந்த பிராக்கன்ஸும் பிளாக்வுட்ஸும் ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு. அவங்களை கட்டுப்படுத்த வேண்டிய டல்லி வம்சம் ஒரு தலையற்ற பிண்டம் அப்படின்னு டேமன் சொல்றான். இந்த ரெண்டு வம்சங்கள்ல ஏகானுக்கு ஆதரவு தெரிவிச்ச வம்சம் இது, பிராக்கன்ஸா பிளாக்வுட்ஸான்னு டேமன் கேட்கறான். அதுக்கு சைமன் ஸ்ட்ராங் பிராக்கன்ஸ்னு சொல்றாரு. அப்ப பிளாக்வுட்ஸ் இங்க வர சொல்லுங்க, எனக்கு செயலாற்றக்கூடிய ஆண்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப இங்க ட்ரிஃப்ட்மார்க்ல பிரின்சஸ் ரேனிஸ் நம்ம ஆலினை சந்திக்கிறாங்க. அவங்க கிட்ட நீ தான் என்னுடைய கணவரை காப்பாத்தினியா அப்படின்னு பிரின்சஸ் ரேனிஸ் கேட்கறாங்க. கேட்டுட்டு அவனுடைய முகத்தை தொட்டு பார்த்துட்டு உன்னுடைய அம்மா ஒரு பேரழகியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எதனால இப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது இப்ப புரியல. இப்ப அந்த இடத்துக்கு வந்த கோர்லிஸ் ஆலின் கிட்ட நீ போய் உன்னுடைய வேலையை கவனின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ரேனிஸ் இப்ப கோர்லிஸ் கிட்ட நான் உங்களுடைய கப்பல் தளபதிகள் கிட்ட பேசினேன், அவங்க தான் சொன்னாங்க ஆலின் தான் உங்களுடைய உயிரை காப்பாத்தனா அப்படின்னு, நீங்க ஏன் இதை பத்தி என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்கறா. அதுக்கு உடனே கோர்லிஸ் இது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைன்னு நான் நினைச்சேன்னு சொல்லிடுறாரு. உடனே ரேனிஸ் கோர்லிஸ் கிட்ட எனக்கு அவன் யாருங்கிறது தெரியும், அவன் இந்த மாதிரி ஒளிச்சு வைக்கப்பட வேண்டியவன் கிடையாது, அவன் உங்க உயிரையே காப்பாத்திருக்கிறான், அவனை நம்ம கௌரவிச்சாகணும், அவனை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்றா.
இவ சொல்றத பார்த்தா ஆலின் கோர்லிஸ்க்கு பிறந்த ஒரு பாஸ்டர்ட் பையனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கோர்லிஸ் இதுல பயங்கரமா கடுப்பாயி, இதுக்காக தான் நீ வந்தியா, என்னைய விசாரணைக்கு உட்படுத்த தான் நீ வந்தியான்னு கேக்குறாரு. நான் அதுக்காக வரல, பேலா என்னைய திரும்ப டிராகன் ஸ்டோனுக்கு வர சொல்லியிருக்கிறா. ரெனேரா இல்லாத காரணத்தினால ஆலோசனை கூட்டங்கள்ல அங்க சுத்தி இருக்கக்கூடிய லார்ட்ஸ பேலாவாலையும் ஜேசாலையும் சமாளிக்க முடியலன்னு ரெனிஸ் சொல்றா. ரெனேரா இன்னும் வராம எங்க தான் போயிருக்கான்னு கோர்லிஸ் கொஞ்சம் எரிச்சல் அடைகிறாரு. நம்ம எல்லாத்தையும் சவக்குழில இருந்து மீட்டெடுக்க முடியுமான்னு பாக்குறதுக்காக தான் ரெனேரா போயிருப்பான்னு ரெனிஸ் கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நமக்கு கிங்ஸ் லேண்டிங்ல ஆலிசன்ட்ட காட்டுறாங்க. அவ கையில சின்ன ஒரு டிராகன் பொம்மையை வச்சிருக்கா. என்னதான் ஏகான் அந்த ஓல்டு வெலரியா மாடலை கண்ணாபின்னான்னு அடிச்சு நொறுக்கிட்டா கூட இந்த சின்ன பொம்மை மட்டும் தப்பிச்சிருச்சு போல இருக்குது. சீசன் 1ல நம்ம கிங் விசேரிஸ் கூட இதே மாதிரி ஒரு டிராகன் பொம்மையை வச்சிருப்பாரு. அந்த பொம்மை கீழே விழுந்து உடைஞ்ச பிறகு ஆலிசன்ட் தான் அதை சரி பண்ணிட்டு வந்து அவருக்கு ஒரு அன்பளிப்பு மாதிரி கொடுப்பா. அதன் பிறகுதான் அவங்களுடைய உறவு கூட தொடங்க ஆரம்பிக்கும். இப்ப திடீர்னு யாரோ அந்த அறை கதவை தட்ட ஆலிசன்ட் பயந்து அதை கீழே போட்டுடுறா. அது மீண்டும் உடைஞ்சு போயிருது. அந்த அறைக்குள்ள இப்ப கிராண்ட் மாஸ்டர் ஆர்வெல் தான் வராரு. ஆலிசன் கேட்டதின் பேர்ல அவர் மூன்டி அப்படிங்கிற ஒரு பானத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த பானம் கருவை கலைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. வேற ஒரு பொண்ணுக்கு தேவைப்படுறதா சொல்லி ஆலிசன் கேட்டிருப்பா போல. அதை அவர் கொடுத்துட்டு இது கொஞ்சம் வயிற்று பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி வயிறு வலி எதுவும் ஏற்பட்டா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டா நான் சொல்றேன்னு ஆலிசன் சொல்றா. மேஸ்டர் இப்ப சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போறாரு. அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஆலிசன் அவரை கூப்பிட்டு, நீங்க என்னுடைய கணவருக்கு ரொம்ப விசுவாசமா சேவை செஞ்ச ஒரு ஆள், நீங்க எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசேரிஸ் அவருக்கு அடுத்து உண்மையிலேயே ஏகானதான் அரசனாக்கணும்னு விரும்பினாரா, இதை நீங்க நம்புறீங்களான்னு கேட்கறா. அதுக்கு மேஸ்டர் எனக்கு அதை பத்தி தெரியாது, அவர் என்கிட்ட இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் பத்தி பேசினது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப மேஸ்டர் போன பிறகு அந்த மூண்டியை எடுத்து ஆலிசன்ட் தான் குடிச்சிடுறா. அவளுடைய வயித்தை தொட்டு பார்க்கும்போது அவ கர்ப்பமா இருக்கிற மாதிரி தெரியுது. மேஸ்டருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் அவர் தெரியாத மாதிரியே காட்டிக்கிறாரு. போன சீசன்ல ரெனேரா டேமனோட அந்த உல்லாச விடுதிக்கு போயிட்டு வந்த பிறகும் கூட இந்த மூண்டியை கொடுப்பாங்க. இந்த மூண்டியை காரணமா வச்சுதான் இந்த விஷயம் ஆலிசன்ட்டுக்கு தெரிய வந்த போது அவங்களுடைய நட்பு அப்படியே முறிவை நோக்கி போயிடும். ஏன்னா ரெனேரா அந்த நேரத்துல ஆலிசன்ட் கிட்ட நான் டேமன் கூட செக்ஸ் வச்சுக்கல அப்படின்னு சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம தான் ஒரு வெர்ஜின் தான் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா அன்றைக்கு இரவு அவ கிறிஸ்டன் கோலோட செக்ஸ் வச்சிட்டு இருந்திருப்பா. இந்த விஷயத்தை அவ மறைச்சிருப்பா ஆலிசன்ட் கிட்ட இருந்து. அது மட்டும் இல்லாம மூண்டி குடிச்சதையும் மறைச்சிருப்பா. ஆனா லாரிஸ் மூலமா ஆலிசன்ட்டுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துடும். அதன் பிறகுதான் அவங்களுடைய நட்பு அந்த முறிவை நோக்கி போகும். அதன் பிறகுதான் அவங்களுக்குள்ள ஒரு விலகலும் ஏற்பட்டுரும். எந்த ஒரு செயலை காரணமா காட்டி ரெனேராவை ஒரு ஒழுங்கற்ற பெண் அப்படின்னு ஆலிசன்ட் முத்திர குத்தினாலோ அதே செயல்களை இப்ப ஆலிசன்ட்டும் செஞ்சுட்டு இருக்கா. இப்ப இங்க டிராகன் ஸ்டோன்ல கிறிஸ்டன் கோலோடைய படை ரிவர்லான்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கிறத பத்தியும் அவனுடைய படை மும்மடங்கா பெருகிட்டதை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெனேரா இன்னும் கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து திரும்பி வராத காரணத்தினால அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்துல ஒரு சலசலப்பு இருக்கு. இந்த கூட்டத்துல இங்க ஒருத்தனை காட்டுறாங்க இல்லையா, இவனுடைய பேரு ஆல்ஃபிரட் ப்ரூம். இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பேலாக்கு வாய்ப்பு கிடைச்ச போதே கிறிஸ்டன் கோலை எரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட படை இருந்தா நம்ம போய் கோலை சந்திக்கலாம். ஆனா இப்ப நம்ம கிட்ட படையும் இல்ல, அதை தலைமை தாங்கிறதுக்கும் ஆள் இல்ல அப்படின்னு ரெனேரா இல்லாத ஒரு குறையா அங்க அவன் சொல்றான். ரெனேரா இல்லாத இந்த நேரத்துல என்னால என்ன முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பிரின்சஸ் ரேனி சொல்றாங்க. அதுக்கு அவன், எங்களை விட உங்களுக்கே அதிகாரம் அதிகமா இருக்கணும், நாங்க ஏன் உங்ககிட்ட இருந்து உத்தரவு எடுத்துக்கணும், நீங்க ஒன்னும் ஹேண்ட் ஆஃப் த குவீன் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்க சத்தமா பேசிக்கிட்டு இருக்கிறான். நாங்க அரசு கிட்ட இருந்தோ இல்லனா கிங் கன்சார்ட் ஆன டேமன் கிட்ட இருந்தோ தான் உத்தரவு எடுத்துக்குவோம், உங்ககிட்ட இருந்து நாங்க ஏன் உத்தரவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்க சத்தமா பேசிக்கிட்டு இருக்கிறான். அதே நேரத்துல சரியா லார்ட் கோர்லிஸ் உள்ள நுழைஞ்சிடறாரு. இங்க என்ன ஒரே சலசலப்பா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டே அவர் உள்ள நுழைறாரு. அவரை பார்த்த உடனே இவன் பம்மி போய் அமைதியா உட்கார்ந்துடுறான். அரசு இல்லாத இந்த நேரத்துல தான் நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், இந்த நேரத்துல போய் யார் அதிகாரத்தை கைப்பற்றுன்றத பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு லார்ட் கோர்லிஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு இங்க கட் பண்ணா கிறிஸ்டன் கோலுடைய படை ரோஸ்பி ஸ்டோக்வொர்த் இந்த ரெண்டு கோட்டைகளையும் கைப்பற்றின பிறகு டஸ்கண்டேல் அப்படிங்கிற ஒரு கோட்டைக்கு வந்திருக்காங்க. இந்த டஸ்கண்டேல டார்க்லின் வம்சத்தை சேர்ந்தவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. ரெனேரா கூட இருக்கக்கூடிய ஒரு குயின்ஸ் கார்டும் டார்க்லின் வம்சத்தை சேர்ந்தவர் தான். இந்த டார்க்லின் வம்சம் முழுக்கவே ரெனேராவுக்கு தான் முதல்ல ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப அவங்க எல்லார்கிட்டயும் கிறிஸ்டன் கோல் வந்து, நீங்க ரெனேராவுக்கு கொடுத்த ஆதரவுல இருந்து விடுத்து ஏகானுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய உயிர் தப்பப்படும், இல்லனா நீங்க எல்லாருமே கொல்லப்படுவீங்க அப்படின்னு சொல்றான். டார்க்லின் வம்சத்துடைய லார்ட் ஏகானுக்கு ஆதரவு தெரிவிக்க மறுத்துட்டார் போல இருக்கு. அவரை இப்ப கொல்றதுக்காக கிறிஸ்டன் கோல் தயார் பண்ண சொல்லியிருக்கான். அவர் இப்ப கிறிஸ்டன் கோலை பார்த்து, நீ ஒரு அறமற்றவன், கிங்ஸ் கார்டா இருக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்ல அப்படின்னு சொல்லி காரி துப்புறாரு. அதுக்கு கிறிஸ்டன் கோல், உங்களை மாதிரி துரோகிய சித்திரவதையில ஈடுபடுத்தி மரணத்தை கொடுக்காம உடனடியா நான் மரணத்தை கொடுக்கறேன் இல்லையா, அதுக்கே நீங்க எனக்கு நன்றி சொல்லணும்னு சொல்றான். உன்னுடைய மரணமும் காலத்தால கணக்கிடப்பட்டிருக்கு, கூடிய விரைவில் உன்னையும் அது வந்து சேரும்னு அவர் சொல்றாரு. இப்ப கிறிஸ்டன் கோல் அவருடைய தலையை துண்டா வெட்டி எடுத்துறான். இந்த சம்பவத்தை பார்த்து அங்க இருக்கக்கூடிய மத்த ஆண்கள் எல்லாருமே இப்ப மண்டிட்டு ஏகானுக்கு ஆதரவு தெரிவிச்சிடுறாங்க. இந்த நேரத்துல கிறிஸ்டன் கோலுக்கு ஒரு ரேவன் வந்திருக்குது. அந்த ரேவன் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, அதுல என்ன தகவல் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இப்ப காண்பிக்கப்படல. அதை படிச்ச கிறிஸ்டன் கோல், நாம கடற்கரை ஓரமா ரூக்ஸ்ரெஸ்ட் நோக்கி போக போறோம்னு சொல்றான். ரூக்ஸ்ரெஸ்ட்க்கு எதுக்கு நம்ம போகணும், ஹாரன் ஹால் வெஸ்ட் நோக்கி தான் இருக்கு, அங்கதானே நம்ம போகணும் அப்படின்னு குயின் ஹைட்டவர் சொல்றான். ஆனா கிறிஸ்டன் கோல் இதுக்கெல்லாம் செவி மடுக்கிற மாதிரியே தெரியல. ரூக்ஸ்ரெஸ்ட் நோக்கி தான் அவனுடைய படையை செலுத்துறான். இந்த ரூக்ஸ்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிராகன் ஸ்டோன்ல இருந்து கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கோட்டை தான். இந்த கோட்டையோட பிரபுவும் ரெனேராவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருப்பாரு. போன எபிசோட்ல கிறிஸ்டன் கோல் கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து கிளம்பின விஷயம் தெரிஞ்ச பிறகு அவருமே ரெனேரா கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய கோட்டைக்கே டிராகன் ஸ்டோன்ல இருந்து மீண்டும் வந்திருப்பாரு. இங்க கிங்ஸ் லேண்டிங்ல ஏகானுடைய ஆலோசனை கூட்டம் நடக்குது. டேமன் ஹாரன் ஹாலை கைப்பற்றின அந்த தகவல் தெரிஞ்சு ஏகான் பயங்கர கோவத்துல இருக்கிறான். அவன் லாரிஸ்ட்ராங்க பார்த்து, அது உன்னுடைய கோட்டை தானே, இப்படி கோட்டை
விட்டுட்டு வந்து நிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு லாரிஸ் அந்த கோட்டை என்னை விட நொடிச்சு போய் தான் இருக்குது. அதோட டேமன் அந்த கோட்டையில இருக்க அந்த கோட்டை அவனை பைத்தியமாக்காம விடாது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தங்க நாணயங்கள் ஏனைய மற்ற செல்வங்கள் எல்லாத்தையுமே நான் தான் வச்சிருக்கிறேன், அங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றான். டேமன் அங்க இருக்கிறதுனால ரெனேராவாலையும் டிராகன் ஸ்டோனை விட்டு எங்கேயுமே வெளியில வர முடியாது. இந்த இடைப்பட்ட நேரத்துல கிறிஸ்டன் கோல் கிங்ஸ் லேண்டிங் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா சின்ன கோட்டைகளையும் கைப்பற்றிடுவார்னு லாரி ஸ்ட்ராங் அவனுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கான். இதுல இவ்வளவு வியூகங்கள் இருக்கா அப்படின்னு ஏகான் ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டுட்டு, சரி இந்த விஷயத்தை பத்திலாம் ஏன் என்கிட்ட சொல்லவே மாட்டீங்க, இதை பத்திலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். கத்திட்டு அவன் எனக்கு என்ன பண்ணீங்களோ தெரியாது, எனக்கு ஹேரன் ஹால் தான் வேணும், கிறிஸ்டன் கோலை ஹேரன் ஹாலை நோக்கி போக சொல்லுங்கன்னு சொல்றான். உடனே ஏமண்ட் குறுக்க பூந்து ஹேரன் ஹால் இப்போதைக்கு காத்து தான் இருக்கணும், நாம இப்போ ரூக்ஸ் ரெஸ்ட் தான் தாக்க போறோம் அப்படின்னு சொல்றான். ரூக்ஸ் ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன கோட்டை தான், அது அந்த அளவுக்கு வந்து முக்கியமான கோட்டையெல்லாம் கிடையாது. ஆனா அது டிராகன் ஸ்டோனுக்கு நெருக்கமா இருக்கிற ஒரு கோட்டை. அந்த கோட்டையை கைப்பற்றிட்டா டிராகன் ஸ்டோனுக்கு நில மார்க்கத்துல போகக்கூடிய போக்குவரத்து எல்லாத்தையுமே வந்து நம்ம தடுத்துடலாம். இந்த வியூகத்தை தான் ஏமண்டும் ஏகானுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம ரூக்ஸ் ரெஸ்டோடைய லார்டான ஸ்டாண்டன் ரெனேராவுடைய ஆலோசனை கூட்டத்தில் இருக்கிற ஒரு நபர், அதனால அதை நம்ம கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு ஏமண்ட் சொல்றான். ஆனா ஏகான் இது எதையுமே காதுல வாங்காம மீண்டும் மீண்டும் எனக்கு ஹேரன் ஹால் தான் வேணும், அதை முதல்ல தாக்குங்க அப்படின்னு சொல்றான். இனிமேல் எதையும் செய்ய முடியாது, கிறிஸ்டன் கோல் ஆல்ரெடி ரூக்ஸ் ரெஸ்ட்டை தாக்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு ஏமன் சொல்றான். இதை பத்திலாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஏகான் கேட்கறதுக்கு, எனக்கு கோல் ரேவன் அனுப்புனார்னு ஏமன் சொல்றான். அப்ப நீங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியாம ரகசியமா என்னுடைய அனுமதி இல்லாம இந்த வியூகத்தை எல்லாத்தையும் திட்டம் திட்டிட்டு இதை நீங்க செயல்படுத்தவும் செய்றீங்களா அப்படின்னு சொல்லி ஏகான் கேட்கறான். இதுல ஏமன் பயங்கரமா கடுப்பாயிட்டான். ஆனா அவன் அந்த ஆலோசனை கூட்டத்துல எல்லார் முன்னிலையிலும் அவனை அசிங்கப்படுத்த விரும்பாம வெளிரேன் மொழியில பேச ஆரம்பிக்கிறான். ஏமன் என்ன சொல்றான் அப்படின்னா, எங்களுக்கும் இந்த மாதிரியான தகவல்களை உன் கூட சேர்ந்து திட்டம் திட்டத்துக்கு ஆசைதான், ஆனா உனக்கு அதை விட சில முக்கியமான வேலைகள் இருக்கு. உதாரணமா இந்த ஆலோசனை கூட்டங்களை நடத்துறது, உனக்கு பிடிச்ச தகுதியான புனைப்பேரை உனக்கு நீயே சூட்டிக்கிறது, அதன் பிறகு லாயக்கற்ற இந்த மாதிரி ஆட்களை கிங்ஸ் கார்டன் நியமிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளில் நீ தீவிரமா ஈடுபட்டிருக்க காரணத்தினால உன்னை விட்டுட்டு இந்த மாதிரி திட்டங்களை நாங்க திட்ட வேண்டியதா போயிடுச்சுன்னு ஏமன் சொல்றான். சரி, உன்கிட்ட எங்களுடைய திட்டத்தை விட புத்திசாலித்தனமான திட்டங்கள் வேற ஏதாவது இருந்தா இப்ப நீ சொல்லலாம், நாங்க எல்லாரும் உன்னுடைய பதிலுக்காக அவளா காத்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்றான். ஏகானால ஏமன் பேசுறத புரிஞ்சுக்க முடியுது, ஆனா அவனால சரியா வெளிரேன் மொழியில பேச முடியல. இதுக்கான காரணம் என்னன்னா, அந்த மொழி வகுப்புகள் நடக்கும் போதெல்லாம் ஏகான் வந்து ஒன்னு பிராத்தலுக்கு போயிருப்பான், இல்லனா குடிச்சிட்டு தூங்கிருப்பான். ஆனா ஏமன் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்துடைய வரலாறெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாவே இருந்திருப்பான் சின்ன வயசுல இருந்து. அதனாலதான் அவனுக்கு நல்ல வளரியன் மொழி பேச வருது, ஏகானால பேச முடியல. கடைசியா ஏமன் அவன் கிட்ட ஹேரன் ஹால் நமக்கு முக்கியம் தான், அதை நான் மறுக்கல, ஆனா இப்போதைக்கு நம்ம கிங்ஸ் லேண்டிங்கை சுத்தி இருக்கக்கூடிய இந்த கோட்டைகள் எல்லாத்தையும் கைப்பற்றி நம்மளுடைய ராணுவ பலத்தை பெருக்கிடுவோம், அதன் பிறகு நம்ம ரிவர்லான்ஸை நோக்கி போய் ஹேரன் ஹாலையும் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்றான். இப்போதைக்கு எளிதா இருக்கக்கூடிய இந்த ரூக்ஸ் ரெஸ்ட் கோட்டையை கைப்பற்றிடுவோம்னு ஏமன் சொல்றான். ஏகானால எந்த பதிலும் கொடுக்க முடியாம அங்க அப்படியே அமைதி ஆயிடுறான். இப்ப ஆலிசன்ட்க்கு அந்த மூன்டியை குடிச்சதன் விளைவா வயிறு வலி உண்டாயிருச்சு போல இருக்கு. அதனால ஒத்தடம் கொடுக்கறதுக்காக கற்களை சூடு பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த அறைக்குள்ள லாரி ஸ்ட்ராங் வரான். ஆலோசனை கூட்டத்துல நீங்க இல்லாதனால உங்களை வந்து நான் பாத்துட்டு போலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி லாரிஸ் சொல்றான். அதுக்காக நேற்று நைட்டு நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டேன், அதனால எனக்கு வயிறு வலி வந்துருச்சுன்னு சொல்றா. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மூன்டி டம்ளரை பார்த்தே அவள் எதனால் வரல, அவளுக்கு எதனால் வயிற்று வலி அப்படிங்கிறத லாரிஸ் புரிஞ்சுக்கிறான். லாரிஸ்க்கு ஆலிசன்ட்டோட இந்த ரகசிய உறவை பற்றி தெரியும், ஆனாலும் அவன் அதை நேரடியாக வெளிப்படுத்தாம அப்பப்போ மறைமுகமாக வெளிப்படுத்துறான். தேவைப்படும் பொழுது லாரிஸ் ஆலிசன்ட்டை இதை சொல்லி மிரட்ட கூட செய்யலாம். லாரிஸ் ஆலிசன்ட் கிட்ட நம்மளுடைய பசியை தணிச்சுக்கிறது அவ்வளவு பெரிய பாவம் இல்லை அப்படின்னு சொல்றான். அவன் அவளுடைய வயிற்று பசியை பற்றி பேசல, அவளுடைய உடல் பசியை பற்றி தான் பேசுறான். ஆலிசன்ட்டுக்கும் இது புரியுது. லாரிஸ் கொஞ்ச நேரம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன நடந்தது பத்தி பேசிட்டு அவனுடைய பேச்சை கிறிஸ்டன் கோல் பக்கம் திருப்புறான். கிறிஸ்டன் கோல் முதல்ல ரெனேராவுக்கு தனிப்பட்ட பாதுகாவலரா இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்ட பிறகு ஆலிசன்ட்க்கு தனிப்பட்ட பாதுகாவலரா மாறி இருப்பான். லாரிஸ் இப்ப ஆலிசன்ட் கிட்ட கிறிஸ்டன் கோல் சந்திக்கிற எல்லா சவாலையுமே வென்றெடுத்திருக்கிறாரு, அது அவருக்கு நல்லதுதான், இருந்தாலும் போற பாதையில ரெனேராவுடைய டிராகன்கள் ஏதாவது அவரை சந்திக்க நேரிடும், அதனால அவரை நினைச்சு நீங்க தான் ரொம்ப வருந்துவீங்க இல்லையா, ஏன்னா அவர் தானே உங்களுடைய தனிப்பட்ட பாதுகாவலர் அப்படின்னு லாரிஸ் சொல்றான். அதுக்கு ஆலிசன்ட், அவர் என்னுடைய தனிப்பட்ட பாதுகாவலர் மட்டும் இல்ல, அவர் தான் இப்ப ஹேண்ட் ஆஃப் த கிங், அதனால அவருடைய பாதுகாப்புக்காக நம்ம எல்லாம் பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு சொல்றா. ஆலிசன்ட்டோட அறை முழுக்க பாத்தீங்க அப்படின்னா வரலாற்று புத்தகங்களால நிறைஞ்சிருக்குது. இவ இந்த புத்தகங்கள் எல்லாத்தையுமே எதுக்காக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, போன எபிசோட்ல ரெனேரா அந்த ஏகானுடைய கனவை பத்தி சொல்லியிருப்பா இல்லையா, அதை பத்தி இந்த புத்தகங்கள்ல ஏதாவது குறிப்பிட்டிருக்கா அப்படின்னு அவ தேடிக்கிட்டு இருக்கா. இப்ப லாரிஸ் அவளை பார்த்து கொஞ்ச நாளாவே நீங்களாவே இல்லையே ஏன்னு கேட்கறான். அதுக்கு ஆலிசன், கொஞ்ச நாள் முன்னாடி என்னுடைய கணவர் உயிரோடு இருந்த வரைக்கும் இந்த நாடே அமைதியா இருந்துச்சு, அவர் செத்த பிறகு இங்க பல துயர சம்பவங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது, அதனாலதான் நான் நானாவே இல்லை, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு அவர் சொல்றா. இப்ப லாரிஸ் அங்க இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்களுக்கும் உங்க கணவர் மாதிரியே வரலாறுகள்ல ஆர்வம் அதிகமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆலிசன்ட் அந்த ஏகான் புத்தன கனவை பற்றிலாம் லாரிஸ்க்கு விளக்கம் கொடுக்க விரும்பாம, இந்த புத்தகங்கள் தான் என்னுடைய கணவருக்கு ஞானத்தை கொடுத்துச்சு, அதை தான் நானும் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதன் மூலமா அவருக்கு கிடைச்ச ஞானத்தினால தான் அவர் கடைசி நேரத்தில் ரெனேராவை நீக்கிட்டு ஏகான அரசனாக்கணும்னு விரும்பினாரான்னு கேட்கறான். லாரிஸ்க்கு கடைசி நேரத்தில் விசேரிஸ் ரெனேராவை நீக்கிட்டு ஏகான தான் அரசனாக்கணும் அப்படின்னு ஆலிசன் சொன்னதுல நம்பிக்கை இல்லை. விசேரிஸை பொறுத்தளவுக்கு அவர் ரெனேராவை தான் அரசியாக்கணும் அப்படின்னு விரும்பினதா தான் லாரிஸ் நம்பிக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் அவன் இந்த மாதிரி ஒரு கேள்வி ஆலிசன் கிட்ட கேட்கறான். ஆலிசன்ட்டுக்கும் இது புரியுது. அதனால அவ என்னுடைய கணவர் என்ன நோக்கத்தினால கடைசியா அவருடைய மனசை மாத்திக்கிட்டாரு
இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரெனேராவுடைய ஆதரவாளர்கள் அவங்க என்ன விரும்ப நினைக்கிறாங்களோ அதை தான் விரும்புவாங்க. அதே மாதிரி தான் ஏகோனுடைய ஆதரவாளர்களும் என்ன விரும்ப நினைக்கிறாங்களோ அதை தான் விரும்புவாங்க. இந்த போர் நடக்க தான் போது. இந்த போர்ல வெற்றி பெற போறவங்க அரியணையை கைப்பற்ற போறாங்க. விசேரிஸ் இறந்த போதே அவருடைய நோக்கங்களும் அவரோட சேர்த்து இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஆலிசன் சொல்றா. அதுக்கு லாரிஸும் ஆமான்னு தலையாட்டுறான். இப்ப டேமன் ஹாரன் ஹால்ல தன்னுடைய அறையில தூங்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்ப மீண்டும் அவனுடைய அறை கதவுக்கு வெளியில யாரோ இருக்கிற மாதிரியே தோணுது. டேமன் தன்னுடைய வாள் எடுத்துக்கிட்டு வெளியில போய் யாரா இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக போறான். அப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு நபர் நடந்து போற மாதிரி தெரியுது. அவரே அவன் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் நெருங்கின பிறகு தெரியுது அந்த ஆள் ஒரு ஒத்தக்கண்ணுடைய ஒரு ஆள் அப்படின்னு. இப்ப திரும்பி பார்த்தா ஏமண்டா இருக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல டேமனே ஒத்தக்கண்ணோட இருக்கிறான். டேமன் முதல் எபிசோட்ல ஏமண்ட கொல்றதுக்காக தான் ஆட்கள் அனுப்பியிருப்பான். ஆனா அவங்க மாத்தி கொலை பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் இவனுடைய கனவுகள்ல இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வருது போல. கொஞ்ச தூரம் பின்தொடர்ந்து போன பிறகு அந்த ஆள் அப்படியே மறைஞ்சு போயிடுறான். இப்ப அந்த இடத்துல ஆலிஸ் ரிவர்ஸ் இருக்கிறா. இந்த ஹாரன் ஹால்ல முன்னாடி இருந்த ஒரு மேஸ்டர் ஹாரன் ஹாலை விட்டு ஓடிட்ட காரணத்தினால இப்ப ஆலிஸ் ரிவர்ஸ் தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆலிஸ் ரிவர்ஸ் அங்க ஏதோ மருந்துகளை தயாரிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவ ரத்தம் மாதிரி சில திரவங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. எபிசோடோட ஆரம்பத்துல டேமன் ஒரு ஆடை பார்த்திருப்பான் இல்லையா, அந்த ஆட்டை அடிச்சு அந்த ரத்தத்தை தான் இவன் பயன்படுத்துறான்னு நினைக்கிறேன். டேமனை பார்த்து அவ தன்னை யார் அப்படிங்கறத அறிமுகப்படுத்திக்கிறா. டேமன் கிட்ட அவ இந்த இடத்துல கொஞ்சம் தூக்கம் அரிதாதான் வரும் அப்படின்னு சொல்றா. உடனே டேமன் ஆச்சரியப்பட்டு இவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தூக்கத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஆலிஸ் இந்த ஹாரன் ஹாலோட வரலாறு பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த ஹாரன் ஹால் கோட்டை கட்டப்பட்டதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் முழுக்கவே வியர்வுட் மரங்களால ஆன ஒரு பகுதி. நான் போன எபிசோட்லயே சொன்ன மாதிரி இந்த வியர்வுட் மரம் பாத்தீங்க அப்படின்னா சில்ட்ரன் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு இனம் புனிதமா வழிபடக்கூடிய ஒரு மரம். இந்த மரங்களை அவங்க வந்து கடவுளா வழிபட்டாங்க. அதோட இந்த வெஸ்ட்ரோஸ் மக்கள் எல்லாருமே இந்த மரங்களை ஓல்டு காட்ஸ் அப்படின்னு அழைச்சாங்க. இந்த ஹாரன் ஹால் கோட்டையை கட்டின ஹாரன் தி பிளாக் இங்க இருக்கக்கூடிய அத்தனை வியர்வுட் மரங்களையுமே வெட்டி சாச்சிட்டு அதுக்கு மேலதான் இந்த ஹாரன் ஹால் கோட்டையை கட்டியிருப்பான். இந்த ஒரு காரணத்தினால இந்த கோட்டை ஓல்டு காட்ஸ் உடைய கோவத்துக்கு ஆளாகிட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஏகான் டார்கெரியன் இந்த ஹாரன் ஹாலை எரிக்கும் பொழுது ஹாரனும் அவனுடைய மகன்களும் இந்த கோட்டைக்குள்ளேயே வெந்து போய் செத்து போயிருப்பாங்க. அதனால அவங்களுடைய ஆவியும் இந்த கோட்டைக்குள்ள உலாவிட்டு இருக்கிறதாவும் நம்பப்படுது. இந்த காரணங்களால இங்க தூங்கும் போது சில விபரீத கனவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி உனக்கு எதுவும் கனவு வந்துச்சா அப்படின்னு ஆலிஸ் வந்து டேமன் கிட்ட கேட்கறா. உடனே இதுக்கு டேமன் நீ ஒரு வினோதமான பொண்ணா இருக்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவ நான் பொண்ணே கிடையாது, நான் ஒரு ஆந்த மனித உருவத்துல இருக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. டேமன் இப்ப லேசான ஒரு புன்னகையோட அங்க இருந்து கிளம்புறான். அவன் போகும்போது ஆலிஸ் திரும்ப அவனை கூப்பிட்டு நீ உன்னுடைய மனைவி கிட்ட சண்டை போட்டுட்டு தானே இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறா. டேமன் தனக்கு நடக்கிறதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற அந்த லேசான எரிச்சலோட அவளை திரும்பி பார்த்து என்ன அப்படின்னு கேட்கறான். இல்ல நீ ஹாரன் ஹால் வந்த பிறகு டிராகன் ஸ்டோன்ல இருந்து பல ரேவன்கள் வந்தது, ஆனா நீ அதுக்கு எதுக்குமே பதிலளிக்கவே இல்லை. அப்ப உன்னுடைய மனைவியோட நீ சண்டை போட்டு வந்திருக்கேன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஆலிஸ் கேட்கறா. அதுக்கு டேமன் உன்னுடைய இந்த அகங்கார பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு அவளை அவன் விச் அப்படின்னு அழைக்கிறான். ஆலிஸ் இப்ப டேமன் கிட்ட ஒரு காலத்துல அரியணையோட வாரிசா நீ இருந்த, அதுக்கப்புறம் நீ மாற்றப்பட்டு ரெனேரா அந்த இடத்துக்கு வந்துட்டா. நீ மாற்றப்பட்டதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அதே ஆளுக்காக ஒரு ராணுவத்தை நீ திரட்டிக்கிட்டு இருக்கிற. அது மட்டும் இல்லாம ரெனேரா ஒரு பெண், அவளை குழந்தையில இருந்தே நீ பார்த்துட்டு வர. இப்ப கடைசியா அவளே உனக்கு அரசியா மாறிட்டது கொஞ்சம் கடினமான சூழல் தான் அப்படின்னு ஆலிஸ் சொல்றா. கடைசியா அவ தயாரிச்ச ஒரு மருந்தை டேமன் கிட்ட கொடுக்குறா. டேமன் அந்த மருந்தை கொஞ்ச நேரம் உத்து பாக்குறான். இருந்தாலும் அவன் அதை குடிச்சிடுறான். அவளை ஒரு சூன்யக்காரி அப்படின்னு அழைச்சிட்டு அதே மருந்தை ஏன் அவன் குடிச்சான் அப்படிங்கிறது தெரியல. இந்த ஆலிஸ் ரிவர்ஸோட உண்மையான நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. கிட்டத்தட்ட மிசாரியா மாதிரி தான். மிசாரியா என்னதான் டிராகன் ஸ்டோன்ல ரெனேராவுக்கு சில உதவிகள் செஞ்சாலும் அவளுடைய உண்மையான நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவா தெரியல. அவளுமே ஒரு புதிரா தான் இருக்கிறா. அதே மாதிரி தான் இந்த ஆலிஸ் ரிவர்ஸும் கொஞ்சம் புதிர் நிரம்பிய பெண் மாதிரி தான் தெரியுது. இந்த ஆலிஸ் ரிவர்ஸ் லைனல் ஸ்ட்ராங்குடைய பாஸ்டர்ட் பொண்ணா இருக்கும் பட்சத்துல இவளும் லாரி ஸ்ட்ராங்கும் சகோதர சகோதரிகள் ஆகிடுவாங்க. அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே கூட வேலை பார்க்கறதுக்கான சாத்தியங்களும் இருக்கு. ஆனாலும் டேமன் நம்பி அந்த மருந்தை எப்படி குடிச்சான் அப்படிங்கிறது தெரியல. அது அவனுக்கு ஆபத்தா விளைவிக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப கட் பண்ணா டேமன் ஹாரன் ஹால்ல ஒரு அறையில உட்காந்துட்டு இருக்கான். இரவு நல்லா தூங்கிருப்பான் போல இருக்கு. ஆனாலும் அவனுக்கு அந்த போதை தெளிஞ்ச மாதிரியே தெரியல. எபிசோட ஆரம்பத்துல இவன் பிளாக்வுட்ஸ் வர சொல்லி இருப்பான் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இங்க வில்லம் பிளாக்வுட்னு ஒருத்தன் வந்திருக்கான். இந்த வில்லம் பிளாக்வுட் போன சீசன்லயே நம்ம பார்த்திருப்போம். ரெனேராவுடைய சுயம்வரத்துல சின்ன பையனா இருந்தவன் இப்ப வளர்ந்துட்டான் போல இருக்கு. போன எபிசோட்ல பிளாக்வுட்ஸ்க்கும் பிராக்கன்ஸ்க்கும் நடந்த சண்டையில பிளாக்வுட்ஸோட லாடான சாம்பல் பிளாக்வுட வந்து கொண்டிருப்பாங்க. அந்த சாம்பல் பிளாக்வுடைய இளைய சகோதரன் தான் இந்த வில்லம் பிளாக்வுட். டேமன் போதையில இருக்கிற காரணத்தினால அவனுக்கு அவன் யாருங்கிறதே தெரியல. யாருன்னு அப்படின்னு கேட்டோம்னா இப்பதானே சொன்னோம் நான் தான் வில்லம் பிளாக்வுட் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். சரி எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டோம்னா நீங்க தான் என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். வில்லம் பிளாக்வுட் டேமன் கிட்ட எங்களுடைய ஆதரவு ரெனேராக்கு தான். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிங் விசேரிஸ் ரெனேராவை வாரிசா அறிவிச்ச பொழுது நாங்க எல்லாருமே அதுக்கு ஆதரவு தெரிவிச்சோம் அப்படின்னு சொல்றான். உடனே டேமன் நீங்க அதுக்காக தான் இப்ப ரெனேராவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா, இல்ல உங்களுடைய பழைய பகையாளி பிராக்கன் வம்சம் இப்ப ஏகானுக்கு ஆதரவு தெரிவிச்சதுனால வேற வழி இல்லாம எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களான்னு கேட்கறான். லேனார் வெலரியன் ரெனேராவை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சுயம்வரத்துல நானும் கலந்துக்கிட்டேன். ரெனேராவை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக நானுமே விருப்பம் தெரிவிச்சிருக்கேன். எனக்கு அப்போ
அப்போலேருந்தே அவங்கள பார்க்கும்போது ஒரு வியப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றான். இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பொண்ணு இவங்க எல்லாருக்கும் வைன் ஊத்துறதுக்காக வந்துட்டு இருக்கா. அவளை பார்க்கறதுக்கு இவனுக்கு தன்னுடைய முதல் மனைவியான லேனா விலரியனை பார்க்குற மாதிரியே இருக்குது. இது டேமனுக்கு வரக்கூடிய இயல்பான அந்த கனவு காட்சிகள் தானா இல்ல ஆலிஸ் ரிவர்ஸ் கொடுத்த அந்த மருந்துடைய விளைவா அப்படிங்கிறது தெரியல. நீங்க பிராக்கன்ஸ் எங்களுக்கு செஞ்ச இந்த இழிவான செயலுக்காக எங்களுடைய லாடா அவங்க கொன்ன காரணத்துக்காக அவங்கள நீங்க பழி வாங்குனீங்க அப்படின்னா எங்களுடைய படை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றான். டேமன் இதுல சரியா கவனம் செலுத்துற மாதிரியே தெரியல. அவனுக்கு தன்னுடைய முதல் மனைவியை பார்த்த அந்த ஞாபகம் தான் தலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அவன் வில்லம் பேக்வுட் சொல்றதுக்கு என்ன ஏதுன்னு தெரியாம தலையை மட்டும் ஆட்டி வைக்கிறான். இப்ப இங்க கிங்ஸ் லேண்டிங்ல ஏகானுடைய இன்னொரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல வேகாருக்கு எப்படி தீனி போடுறது, அதுக்கப்புறம் இந்த போர் சூழல் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி அவங்க ஒரு கோர்வையே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏகானுக்கு இதெல்லாம் சலிப்பா தான் இருக்கு. ஒரு மாதிரி அவனுக்கு அயற்சியை தான் கொடுக்குது. இப்ப அவங்களுடைய பேச்சு கிறிஸ்டன் கோல் பக்கமும் அவன் எப்படி போற சவால்கள் எல்லாத்தையுமே வென்றெடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கறத பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்டன் கோலை ஊருக்குள்ள கிங் மேக்கர் அப்படின்னு அழைக்கிறாங்களாம். அதை பத்தி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. புக்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டன் கோலை கிங் மேக்கர் அப்படின்னு தான் அழைப்பாங்க. ஏன்னா புக்ஸ்ல கிறிஸ்டன் கோல் தான் ஏகான் கிங் ஆகுறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிப்பான். சோழ கிறிஸ்டன் ஏகான் கிங் ஆகுறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் அரசனுக்கு எதிராக யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே மீண்டும் அரசனுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை உருவாக்குறதுனால அவனை கிங் மேக்கர் அப்படின்னு ஷோல கூப்பிடுற மாதிரி வச்சிருக்காங்க போல இருக்கு. இதை அவங்க புக்ஸ்ல இருந்தா அப்படியே அடாப்ட் பண்ணிருக்காங்க. ஏகானுக்கு கிறிஸ்டன் கோல் பத்தியும் ஏமண்ட் வேகார் பத்தின வீரதீர சாகசங்கள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி எரிச்சலா தான் இருக்குது. அவன் திடீர்னு அவன் கையில வச்சிருந்த அந்த மார்பிள் கற்களை ஓங்கி மேஜையில் அடிச்சுட்டு நீங்க எல்லாரும் என்னைய ரொம்ப சலிப்படைய செய்றீங்க, எனக்கு ரொம்ப அயற்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி வெளிப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப எங்க ஆலிசன்ட் ஏகானோட அறையில இருக்கிறா. ஏகான் இந்த அறையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கிங் விசேரிஸ் தான் இந்த அறையை பயன்படுத்திருப்பாரு. அவருடைய வரலாற்று புத்தகங்களை தான் ஆலிசன்ட் இங்க தேடிட்டு இருக்கா. ஆனா அங்க ஒரு புத்தகத்தை கூட காணும். ஏகானுடைய அந்த ப்ராஃபசி உண்மையா பொய்யா அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம ஆலிசன்ட் ஓய மாட்டா போல இருக்கு. இப்ப ஏகான் அவனுடைய அறைக்குள்ள நுழைறான். அவன் கூடவே அந்த கிங்ஸ்கார்ட் நண்பர்களும் உள்ள நுழைறாங்க. அங்க ஆலிசன்ட் இருக்கிறத பார்த்துட்டு நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏகான் கேக்குறான். ஆலிசன்ட் அவங்க கிட்ட இங்க இருந்த உன்னுடைய அப்பாவுடைய புத்தகங்கள் எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஏகான் அது எல்லாத்தையும் நான் அப்புறப்படுத்த சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த புத்தகங்கள் எல்லாத்துலயுமே பல நூற்றாண்டு கால ஞானமும் அறிவும் பொதிஞ்சிருக்கு. அவ்வளவு எளிதா அதை அப்புறப்படுத்திட்டேன்னு சொல்றியேன்னு ஆலிசன்ட் கொஞ்சம் எரிச்சல் அடையறா. அங்க வந்த கிங்ஸ்கார்ட் பசங்க எல்லாம் வெளியில கிளம்பிடுறானுங்க. உடனே ஏகான் ஆலிசன்ட்ட பார்த்து அதை நான் அப்புறப்படுத்திட்டேன்னு தானே சொன்னேன், அதை நான் எரிச்சிட்டேன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்றான். ஏகான் ஏதோ அதிருப்தியில இருக்கிறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட ஆலிசன்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஏகான் என்னுடைய ஆலோசனை கூட்டத்தில் இருக்கிற யாருக்குமே நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறத பத்தி கவலையே இல்ல. ஏமண்ட் கோல் இவங்க எல்லாருமே தனித்தனியா திட்டம் போட்டு என்னோட எண்ணத்தை பத்தி தெரிஞ்சுக்காமலே அந்த திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆலிசன்ட் இப்ப ஏகான நக்கலா ஒரு பார்வை பார்த்துட்டு சரி அப்படி என்ன உங்ககிட்ட சிறந்த எண்ணங்கள் இருக்கு சொல்லு கேட்போம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே ஏகான் என்னதான் இருந்தாலும் நான் தானே அரசன் அப்படின்னு சொல்றான். மகுடம் சூடின ஒரே காரணத்தினால உன்னுடைய தலைக்குள்ள அறிவும் ஞானமும் பெருக்கெடுத்து ஓடும்னு நீ நம்பிக்கிட்டு இருக்கியா? உன்னுடைய அந்த ஆலோசனை கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே பல வருட கற்றல்களுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த ஆலோசனைகளை நீ காது கொடுத்து கேட்க கத்துக்க. அப்பவாது நீ உன்னுடைய அப்பாவில பாதியாவது வரியா அப்படின்னு பாக்கலான்னு ஆலிசன் சொல்றா. இதுல ஏகான் கொஞ்சம் கடுப்பாகி கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்றான். இல்லனா என்ன பண்ணுவ? அந்த எலி பிடிக்கிறவங்க எல்லாரையும் தொங்க விட்டியா அந்த மாதிரி தொங்க விட்டுருவியா? இல்ல ஹேண்ட் ஆஃப் தி கிங் ஆன ஆட்டோ ஹைட்டவரை பதவியில இருந்து விரட்டி அடிச்சு அந்த மாதிரி என்னையும் விரட்டி அடிச்சிருவியா அப்படின்னு ஆலிசன் கேக்குறா. ஆட்டோ ஹைட்டவர் மாதிரி ஒரு அரசியல் சாணக்கியரை நீ இந்த 7 தேசங்களிலும் தேர்னா கூட இன்னைக்கு தேதியில கிடைக்க மாட்டாரு. அவரை போய் நீ எடுத்தோம் கவுத்தோன்னு பதவியில இருந்து நீக்கி இருக்க அப்படின்னு சொல்லி ஆலிசன் சொல்றா. ஏகானுக்கு தன்னை எல்லாருமே நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் அவனுடைய அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுடைய அம்மாவும் இப்ப அவனை திட்டிக்கிட்டு தான் இருக்கிறா. கடைசியா ஏகான் சரிமா என்ன என்னதான் இப்ப பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பாவமா கேட்கறான். ஆலிசன் அவனை ஒரு பார்வை பார்த்துட்டு நாங்க எல்லாரும் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை நீ செஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்றா. சரி என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப ஆலிசன் அவங்க கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா நாங்க உங்ககிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல, நீ எல்லாத்தையுமே மூடிக்கிட்டு சும்மா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிடுறா. அவனுடைய மூஞ்சிக்கு நேரா இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆலிசன் சொல்றது கொஞ்சம் வேதனையா தான் இருக்குது. இதனால ஏகான் பயங்கரமா மனசுடைஞ்சு போயிடுறான். இப்ப ரூக்ஸ் ரெஸ்ட் நோக்கி போய்கிட்டு இருந்த கிறிஸ்டன் கோலோடைய படை ஒரு இடத்துல கூடாரம் போட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. கோல் அவங்க எல்லார்கிட்டயும் வந்து எல்லாரும் கிளம்புங்க, நாம பகல்லே போய் தாக்க போறோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு குவெயின் ஹைட்டவர் பகல்ல போய் தாக்குறது ஒரு முட்டாள்தனமான யோசனை. டிராகன் ஸ்டோனும் அங்க இருக்கக்கூடிய டிராகன்களும் ரூக்ஸ் ரெஸ்ட்ல இருந்து வெகு பக்கத்துல தான் இருக்குது. அதனால பகல்ல போய் தாக்குறதுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு யோசனை. உனக்கு என்ன வாழ்க்கை பிடிக்கலையா? வாழ்ந்து வாழ்ந்து சலிச்சு போச்சா? சாகிறதுக்கு தயாராயிட்டியா அப்படின்னு குவெயின் ஹைட்டவர் அவனை பார்த்து கேட்கறான். ஆனா கோல் இதுக்கெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அவன் எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லி கிளப்பிக்கிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப கிங்ஸ் லேண்டிங் போயிருந்த ரெனேரா ஒரு வழியா திரும்பி வந்துட்டா. அவகிட்ட கிறிஸ்டன் கோல், ரோஸ்பி, ஸ்டோக்வொர்த் மற்றும் டஸ்கண்டில் இந்த 3 கோட்டைகளையும் கைப்பற்றின செய்தியை பத்தி சொல்றாங்க. இப்ப இங்க ரெனேராவுடைய குயின்ஸ் கார்ட்ல இருக்கிறார் இல்லையா, இவருடைய பேரு ஸ்டெஃபன் டார்க்லைன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டார்க்லைன் வம்சம் தான் டஸ்கண்டில் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. அதனால அவர் தன்னுடைய அப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார். உங்க அப்பா ஏற்றுக்கொண்ட உறுதிமொழியை மீறி ஏகானுக்கு ஆதரவு தெரிவிக்காத காரணத்தினால கோல் அவரை கொன்னுட்டான். ஏகானுக்கு ஆதரவு தெரிவிச்ச மற்ற டார்க்லைன் ஆட்களை அவன் தன்னுடைய படையில சேர்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜேஸ் ரெனேராவை பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப ரெனேரா தான் இவ்வளவு நாள் எங்க போயிருந்தா, யாரை பாக்குறதுக்காக போயிருந்தா, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டு அந்த அவையில இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. ஜேஸ் அவளை பார்த்து இது என்ன முட்டாள்தனமான யோசனையா இருக்குது, உங்களை யாராவது கொன்னிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ரெனேரா என்னுடைய அப்பாவுடைய ஆட்சி காலம் மிக அமைதியான ஒண்ணு,
அதை நான் சீர்குலைக்கணும் அப்படின்னா எனக்கு யுத்தத்தை தவிர வேற மார்க்கமே இல்லை அப்படிங்கிற அந்த உண்மை உறுதியா தெரிஞ்சாகணும். எனக்கு இப்ப தெரியும், எனக்கு இப்ப இருக்கிறது ஒரே ஒரு தேர்வு தான். ஒன்னு நான் என்னுடைய உரிமையை போரிட்டு வென்றெடுத்தாகணும், இல்ல நான் செத்து மடியணும் அப்படின்னு சொல்றா. இப்ப கிறிஸ்டன் கோல் ரூக்ஸஸை நோக்கி படையெடுத்துட்டு வர்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது போல இருக்கு. அதை தான் அவங்க ரெனேரா கிட்ட சொல்றாங்க. ரெனேரா இதுக்கு டஸ்கண்டேலுக்கு பிறகு அவன் ஏன் ரூக்ஸஸ் நோக்கி வரான், அது ஒரு சின்ன கோட்டை தானே, அதனால என்ன பயன் இருக்க போகுது அப்படின்னு கேட்கறா. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இந்த காட்சியை மெசாரியா அங்க ஒரு ஓரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த அவையினர் எல்லாருமே கிறிஸ்டன் கோலுக்கு நம்ம கிட்ட மெயின் லேண்ட்ஸ்ல ராணுவம் இல்ல அப்படிங்கிறது தெரியும், அதனால அவன் முடிஞ்சா என்னைய தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லி நம்மள சீன்றான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெயின் லேண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, இந்த கிங்ஸ் லேண்டிங் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இவங்க வந்து மெயின் லேண்ட்ஸ் இல்லனா வந்து கிரவுண்ட் லேண்ட்ஸ் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நாம இதுக்கு மேலேயும் கோலை முன்னேற விடக்கூடாது, அவனை நம்ம இப்பவே தடுத்தாகணும் அப்படின்னு அந்த அவையினர் எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கு ஜேஸ் உடனே இப்ப நம்ம டிராகன் அனுப்புறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். நான் போற தவிர்க்க நினைச்சதை என்னுடைய குறைபாடு அப்படின்னும் என்னுடைய கோழைத்தனம் அப்படின்னும் கருதுனவங்க நிறைய பேர் உண்டு. நான் யுத்தத்தை தாண்டி வேற பாதைகள் இதுக்கு இருக்குமான்னு தான் இவ்வளவு நாள் பொறுமை காத்தேன். இப்ப அது இல்லங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுனால நானே நேரடியா என்னுடைய டிராகன்ல போய் கோலை சந்திக்கிறேன் அப்படின்னு ரெனேரா சொல்றா. இதுக்கு அந்த அவையினர் யாருமே ஒத்துக்கல. இந்த போர் நடக்கிறதே உங்களுக்காக தான், நீங்க செத்துட்டா எல்லாமே நாசமாயிடும் சொல்லி மறுத்துடுறாங்க. ஜேஸ் அவனை அனுப்ப சொல்றான், ஆனா அவன் கிட்ட அனுபவம் பத்தாது அப்படின்னு சொல்லி ரெனேரா அதுக்கு மறுத்துடுறா. உடனே பிரின்சஸ் ரேனிஸ், நீங்க என்னதான் அனுப்பணும், உங்ககிட்ட இருக்கிறதுலயே மிகப்பெரிய டிராகன் மேலிஸ் தான், அது மட்டும் இல்லாம அது பல போர்களையும் பார்த்திருக்குது, அதனால என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்றா. ரெனேராக்கு இதுல முழு உடன்பாடு இருக்க மாதிரி தெரியல, இருந்தாலும் அவ மௌனமா இருக்கிறா. அந்த மௌனத்தையே சம்மதத்துக்கு அறிகுறின்னு எடுத்துக்கிட்டு ரேனிஸ் இப்ப கிளம்ப தயாராயிட்டு இருக்காங்க. இது நடக்கக்கூடிய அதே நேரத்துல இங்க கிங்ஸ் லேண்டிங்ல ஏகான் தன்னுடைய அம்மாவே அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்ட காரணத்தினால போதை தலைக்கேற குடிச்சுக்கிட்டு இருக்கான். குடிச்சிட்டு இருந்தவன் சடார்னு அங்க இருந்து அந்த மதுக்குப்பியை கீழே தள்ளி விட்டு உடைச்சிடறான். உடைச்ச பிறகு அவன் ஏதோ சிந்தனையில ஆழ்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த நொடி விருட்டு அங்க இருந்து எழுந்து கோவமா அங்கேயோ வெளியில கிளம்புறான். அதே நேரம் இங்க டிராகன் ஸ்டோன்ல ரெனேரா முன்னொரு காலத்துல யுத்தத்தால வீழ்த்தப்பட்ட மெராக்சிஸ் அப்படிங்கிற ஒரு டிராகனுடைய மண்டபத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா. வரவிருக்கிற இந்த போருடைய விளைவு இதுவா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடா கூட இது இருக்கலாம். இப்ப அவளை பாக்குறதுக்காக ஜேஸ் வரான். ஜேஸ்க்கு அந்த ஆலோசனை கூடத்துல ரெனேரா தன்னை மட்டம் தட்டிட்டதா ஒரு உணர்வு இருக்குது. அவன் அந்த கோவத்தோட அவ கிட்ட வரான். ஆனா ரெனேரா அவனை பார்த்த உடனே பாசத்தோட அவனோட கண்ணத்துல கை வச்சுட்டு அவனை ஆறுதல் படுத்துறா. இந்த மாதிரியான ஒரு வெளிப்படையான அன்பை தான் ஏகானும் ஆலிசன் கிட்ட இருந்து எதிர்பார்த்தான். ஆனா ஆலிசன் அதை கொடுக்க மறுத்துட்டா. இப்ப ஜேஸ் கிட்ட ரெனேரா நான் உன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு ஏகானுடைய அந்த ப்ராஃபஸி அந்த கனவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் ஒன்றிணைக்க ஒரு டர்கேரியன் தான் அந்த இரும்பு அரியாசனத்துல இருக்கணும். அந்த டர்கேரியன் நான் தான் அப்படிங்கறத விசேரிஸ் உறுதியா நம்பினார். தன் வாழ்நாளுடைய கடைசி மூச்சு மட்டும் அவர் அந்த முடிவுல உறுதியா தான் இருந்தார். வெறும் கிரீடத்துக்காக நாம இந்த போரை நிகழ்த்தல, இது அதையெல்லாம் தாண்டினதுன்னு சொல்லி ரெனேரா அந்த ஏகானுடைய ப்ராஃபஸிய விளக்கமா ஜேஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல நமக்கு இங்க 3 காட்சிகள் ஒன்னா நடக்குது. ஒரு பக்கம் பிரின்சஸ் ரேனிஸ் தங்களுடைய டிராகனான மேலிச போருக்கு தயார்படுத்திட்டு இருக்காங்க. அந்த டிராகன் மேல ஆசையா சாஞ்சிட்டு நாம மீண்டும் போர்க்களத்துக்கு போக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு ரேனிஸ் அவங்களுடைய டிராகன் எடுத்துக்கிட்டு டிராகன் ஸ்டோன்ல இருந்து ரூக்ஸஸ் நோக்கி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபக்கம் தன்னுடைய அறையில இருந்து வெளியேறின ஏகான் டிராகன் பிட்ல உடல் கவசம்லாம் அணிஞ்சுக்கிட்டு தன்னுடைய டிராகனான சன்ஃபயரை தயார்படுத்திட்டு இருக்கான். அந்த சன்ஃபயர் டிராகன் ஏகானை பார்த்த பிறகு ஆசையா போய் அவனை கொஞ்சுது. ஒரு நாய்க்குட்டி தன்னுடைய முதலாளியை பார்த்தா எப்படி போய் கொஞ்சமோ அந்த மாதிரி இருக்கு அந்த காட்சி. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஏகான் மேல அன்பு செலுத்தின ஒரே உயிரினம் இந்த சன்ஃபயர் டிராகனா தான் இருக்கும். அவனும் அவனுடைய டிராகன் எடுத்துக்கிட்டு ரூக்ஸஸ் நோக்கி பறக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் இங்க கிறிஸ்டன் கோலுடைய படை ரூக்ஸஸ்க்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அவனுடைய படை ஆட்கள் எல்லாருமே ரூக்ஸஸ்ட் கோட்டையை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு கோட்டையில இருக்கிறவங்களும் எதிர் தாக்குதல விடுக்கிறாங்க. இருந்தாலும் கிறிஸ்டன் கோலுடைய படையில நிறைய ஆட்கள் இருக்கிற காரணத்தினால ரூக்ஸஸ்ட் ஆட்களுடைய படை அவங்கள சமாளிக்க முடியாது. ஒரு பக்கம் நம்ம ரெனிஸுடைய சிவப்பு நிற டிராகனும் மறுபக்கம் ஏகானுடைய பொன்னிற டிராகனும் இப்ப போர்க்களத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இந்த எபிசோடோட பேர் கூட தி ரெட் டிராகன் அண்ட் தி கோல்டு தான். முன்னேறி தாக்கிக்கிட்டு இருக்க கிறிஸ்டன் கோலுடைய படைக்கு எதிராக கோட்டையில இருக்கக்கூடிய ஆட்கள் திணறிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரமா பார்த்து நம்ம ரேனிஸ் அவங்களுடைய டிராகனான மேலிஸ்ல அந்த இடத்துக்குள்ள நுழைறாங்க. நுழைஞ்சவங்க கோல் படையினர் மேல நெருப்பக்கி எல்லாருமே சாம்பலாக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த குவெயின் ஹைட்டவர் கிறிஸ்டன் கோல் கிட்ட வந்து பாத்தியா நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு, இப்ப கரெக்டா அவங்களுடைய டிராகன் ஒன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா கிறிஸ்டன் இதை பார்த்து பெருசா ஆச்சரியப்பட்ட மாதிரியே தெரியல. அவன் ரொம்ப சாதாரணமா தான் இருக்கிறான். பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட சிக்னலை இப்ப கொடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே களத்துல இருந்த ஆட்கள் நெருப்பு பந்தம் ஏத்தின அம்புகளை வானத்தை நோக்கி விடுறாங்க. இதை காட்டுக்குள்ள இருந்து பார்த்த ஆட்கள் சங்கூதி சிக்னல் கொடுக்குறாங்க. இவங்க எதுக்கு இப்படி சிக்னல் கொடுக்குறாங்கன்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல இப்ப காட்டுக்குள்ள ஏமன் தன்னுடைய டிராகனான வேகார பதுக்கி வச்சிருக்கான். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய டிராகன்கள் அனைத்திலுமே சேர்த்து வேகார் தான் மிகப்பெரிய டிராகன். அது மட்டும் இல்ல, அது எல்லா டிராகன்களை விடவும் அதிகமாக போர் பார்த்த ஒரு டிராகன். அதனால அந்த டிராகனை வச்சு எந்த டிராகனையும் எளிதில் கொண்டுட முடியும் அப்படிங்கறதா இவங்களுடைய திட்டம். டிராகன் ஸ்டோனுக்கு அருகில் இருக்கக்கூடிய ரூக்ஸஸ் தாக்கணும் அப்படின்னா டிராகன் ஸ்டோன்ல இருந்து ரெனேராவோட அணி சார்பா ஏதாவது ஒரு டிராகனை அனுப்புவாங்க. அதனால அந்த டிராகன்களை நாம வேகார வச்சு கொண்டுடலாம். கொண்டுட்டோம்னா அவங்களுடைய டிராகன் எண்ணிக்கை குறையும், நமக்கு போர்ல அது மிகப்பெரிய சாதகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திட்டம். ரெனேராவோட அணி இதை பத்தி தெரியாம இந்த பொறியில போய் சிக்கிட்டாங்க. இவங்களுடைய இந்த திட்டத்தை இப்ப குலைச்சதே ஏகான் தான். அவன் தன்னுடைய டிராகனான சன்ஃபயர் எடுத்துக்கிட்டு இப்ப போர்க்களத்தை நோக்கி உள்ள வந்துகிட்டு இருக்கான். இப்ப சிக்னலை கிட்ட ஏமண்டும் வேகாரும் களத்துல நுழையறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு மேல ஏகானுடைய சன்ஃபயர் டிராகன் அரைகோல் விடுக்கிற மாதிரி ஒரு சத்தத்தோட அந்த போர்க்களத்துக்குள்ள அவங்களுக்கு முன்னாடியே நுழையுது. இதை பார்த்த ஏமண்ட் அவனை முட்டாள்னு திட்டிட்டு வேகார கொஞ்ச நேரம் பொறுமையாரு, இப்போதைக்கு நம்ம போக வேண்டாம்னு சொல்லி அதை சாந்தப்படுத்தி படுக்க வச்சிடறான். இப்ப ஏகான் தூரத்துல இருந்து அங்க ஒரு டிராகன் இருக்கிறத கவனிக்கிறான். டிராகன் இருக்கிறத பார்த்து அவன் திரும்பி போக நினைக்கல. அவனுடைய படை வீரர்கள் எரிக்கப்படுறத பார்த்து அவன் முன்னோக்கி தன்னுடைய டிராகனை
வேகமா செலுத்துறான். கீழ இருந்து கிறிஸ்டன் கோலும் குவெயின் ஹைட்டவரும் இந்த ஒரு டிராகனை பாக்குறாங்க. இது யாருடைய டிராகன் அப்படின்னு குவெயின் ஹைட்டவர் கேட்கறான். அதுக்கு இது அரசருடைய டிராகன் கிறிஸ்டன் சொல்றான். அப்ப இதுதான் உன்னுடைய ரகசியமான திட்டமா? அரசரே நேரடியா வந்து இந்த போர்க்களத்துல சாகணும் அப்படிங்கறது அவனுடைய திட்டமான அவனை பயங்கரமா திட்டுறான். கிறிஸ்டன் கோல் என்னுடைய திட்டம் இது இல்ல அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு நிறைய அம்புகளை விடுங்க, சீக்கிரம் சிக்னல் கொடுங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கட்டளையிடுறான். இப்ப அவனுடைய வீரர்கள் கிட்ட வந்து டார்கெரியன் வம்சத்தோட அனுபவமிக்க வீரர்களே, உங்களுடைய அரசன் உங்க கூட கலந்துக்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறார். நம்ம படையினருக்கு ஒரு அரணா ஒரு கேடயமா இருக்கிறதுக்காக அந்த கடவுளே ஆசீர்வதிச்சு அரசர் இங்க அனுப்பப்பட்டிருக்கிறார். வீரத்தோடையும் தீரத்தோடையும் நீங்க செயல்பட வேண்டிய நேரம் இது. ஒரே உண்மையான அரசன் ஏகான் வாழ்க அப்படிங்கிற கிறிஸ்டன் கோளுடைய முழக்கத்தோட இந்த ரூக்ஸ்வெஸ் யுத்தம் தீவிரமடையுது. இப்ப கிறிஸ்டன் கோல் எங்கடா இருக்கிற ஏமண்ட்னு அவனை தேடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா எந்த திசையில இருந்தும் ஏமண்ட் உள்ள வர மாதிரியே தெரியல. இப்ப ஏகான் தன்னுடைய டிராகன்ல வர்றதை பார்த்த ரேனிஸ் தங்களுடைய டிராகன் மேலிச சன்ஃபேரை நோக்கி செலுத்துறாங்க. செலுத்துறது மட்டும் இல்லாம அதை தாக்க சொல்லி கட்டளையும் விடுறாங்க. ஏகானும் மேலிச நோக்கி தன்னுடைய டிராகனை செலுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்ப கிட்ட போகும்போது அவன் ட்ரகாரிஸ்னு சொல்லி அந்த டிராகன் மேல நெருப்பு கக்க சொல்றான். அந்த டிராகனும் நெருப்பு கக்குது. ஆனா மேலிஸ் அந்த நெருப்புல இருந்து தன்னையும் காப்பாத்திட்டு தன்னுடைய ரைடரையும் காப்பாத்திருது. இந்த நேரத்துல இந்த டார்கெரியன்ஸ் எல்லாருமே நெருப்பு தாங்கக்கூடிய சக்தி படைத்தவர்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்க எல்லாருக்குமே வரும். இதுக்கு நேரடியான பொருள்ல ஒரே வரியில பதில் சொல்லணும் அப்படின்னா இவங்க எல்லாருமே நெருப்பு தாங்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இல்ல அப்படிங்கிறது தான் பதில். இதை பத்தி விளக்கமா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை கூட செக் பண்ணி பாருங்க. இப்ப நெருப்பு புகையிலிருந்து வெளியில வந்த ஏகான் மேலிஸை காணும்னு தேடிக்கிட்டு இருக்கான். அவன் எதிர்பார்க்காத நேரத்துல மேலிஸ் டிராகன் கீழ இருந்து தன்னுடைய காலால சன்ஃபயர் டிராகன் அப்படியே கவ்வி தூக்குது. தூக்குனது மட்டும் இல்லாம அதோட அடிமார்பு பகுதிகள் முழுக்கவே தன்னுடைய கூரிய நகங்களால கிழிச்சு பயங்கரமா காயம் பண்ணி விட்டுருது. இந்த வலியை பொறுக்க முடியாத சன்ஃபயர் அப்படியே தரையை நோக்கி கீழே விழுகிற மாதிரி போகுது. கீழே விழுக போற நேரத்தில் அப்படியே சமாளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிக்குது. பறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கீறப்பட்ட நெஞ்சு பகுதிகளில் இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரத்தம் அப்படியே பீறிட்டு கீழே விழுக போகுது. அது சில வீரர்கள் மேல விழ அந்த வீரர்கள் அந்த சூடு தாங்க முடியாம அவங்களுமே அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. சமாளிச்சு சன்ஃபயர் மேல பறந்தாலுமே வலி பொறுக்க முடியாம பயங்கரமா கதறுது. இப்ப கதறிட்டு இருக்க மேலும் அதுக்கு வலி கொடுக்கிற விதத்துல பின்பக்கமா மேலிஸ் டிராகன் வந்து அதோட ஒரு ரெக்கையை தன்னுடைய வாயால கவி அப்படியே கிழிக்க ஆரம்பிக்குது. இந்த மேலிஸ் டிராகன் பாத்தீங்க அப்படின்னா சன்ஃபயர் டிராகனை விடவே எப்படி யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்ச மாதிரி தான் தெரியுது. சன்ஃபயர் டிராகனும் எவ்வளவோ சமாளிக்க போராடி பாக்குது. மேலிஸோட செதிலெல்லாம் கூட கடிச்சு பிச்சு தூக்கி போடுது. இருந்தாலும் மேலிஸ் அசர்ற மாதிரியே தெரியல. அதோட ரெக்கையை விடாம கடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்ப வீரர்களுடைய கவனம் எல்லாமே எதிர் திசையில திரும்ப அங்க அந்த மரங்களுக்கெல்லாம் மேல வேகார் டிராகன் அந்த பரந்த வானத்துல தன்னுடைய 2 ரெக்கைகள் மட்டும் முதல்ல தெரியும்படி அப்படியே அந்த போர்க்களத்துக்குள்ள நுழையுது. இப்படியே போனா நம்மளுடைய சோழி கண்டிப்பா முடிஞ்சதுன்றத ஏகான் புரிஞ்சுக்கிறான். இப்ப திரும்பி பார்த்தாம ஏமண்ட் தன்னுடைய வேகார் டிராகன்ல வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பயங்கரமா மகிழ்ச்சி அடைகிறான். ஆனா ஏமண்ட் இதான் வாய்ப்புன்னு 2 பேத்தையும் சேர்த்து வச்சு இருக்கிறதுக்கு கட்டளை இட்டுறான். ஒருவேளை தன்னுடைய அண்ணன் இறந்துட்டா இவன் தானே அடுத்த அரசன், அதுக்காக திட்டம் போட்டானோ என்னவோ தெரியல. ஆனா இந்த நெருப்புல இருந்து ரேனிஸும் தன்னுடைய டிராகனான மேலிஸும் தப்பிச்சிடுறாங்க. ஆனா சன்ஃபயர் பாத்தீங்க அப்படின்னா பாதி அப்படியே புசுங்க ஆரம்பிச்சிருது. அப்படியே வழி தாங்க முடியாம அந்த இடத்துல அப்படியே பொத்துன்னு போய் கீழே விழுந்துருது. கீழே விழுந்த ஏகானும் அவனுடைய சன்ஃபயர் டிராகனை நோக்கி கிறிஸ்டன் கோல் ஓடுறான். இப்ப மேலிஸ் டிராகன் அப்படியே அந்த கோட்டையை தாண்டி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. வேகாரும் வேற பக்கம் இருக்குது. ரேனிஸ் நினைச்சிருந்தா இப்படியே தப்பிச்சு டிராகன் ஸ்டோனுக்கு போயிடலாம். ஆனா அவங்க வந்து என்ன நினைச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. முகத்துல ஒரு கர்வத்தோட மேலிஸ் கிட்ட திரும்பி போய் வேகார தாக்க சொல்றாங்க. அவ்வளவு பெரிய டிராகனுக்கு எதிராக ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுறது அப்படிங்கிறது தற்கொலைக்கு சமம் தான். இருந்தாலும் ரேனிஸ் ஏன் இந்த முடிவை எடுத்தாங்க அப்படிங்கறத பல கோணங்கள்ல நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படிங்கறத நான் வீடியோடைய கடைசியில சொல்றேன். இப்ப மேலிஸ் மீண்டும் போர்க்களத்தை நோக்கி திரும்ப ரேனிஸ் தன்னையும் சேர்த்து அந்த டிராகனோட பிணைச்சுக்கிறாங்க. அவங்க என்ன நடந்தாலும் அந்த டிராகன் விட்டு தனியா போக விரும்பல. மேலிஸ் வர்றதை பார்த்த ஏமண்டும் தன்னுடைய டிராகன் வேகார அதை நோக்கி திருப்புறான். இப்ப தரையில சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய வீரர்கள் பார்வையிலிருந்து வான் நோக்கி இந்த காட்சியை காட்டுறாங்க. அப்பதான் தெரியுது இந்த வேகார் டிராகனுக்கு மேலிஸை எவ்வளவு சின்ன டிராகனா தெரியுது அப்படிங்கிறது. வேகார் டிராகன் மேலிஸை தன்னுடைய கால்களால கவ்வி நெருப்ப கக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் மேலிஸ் ஒரு வழியா சமாளிச்சு திரும்பியும் வேகாரோட அடிமார்பிலையும் பயங்கரமா அதோட கூரிய நகங்களால கிழிச்சு விட்டுருது. இதனால வேகார் அந்த வழியில துடிக்க மீண்டும் மீண்டும் அப்படியே நெருப்ப கைக்கிட்டு இருக்கு. இந்த 2 டிராகன்களுமே பின்னி பின்னி இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க அப்படியே கீழே வரும்பொழுது வேகார் டிராகன் சமாளிக்க முடியாம அப்படியே கீழே விழுந்துருது. மேலிஸ் அப்படியே அங்கிருந்து பறந்துருது. என்னதான் வேகார் மிகப்பெரிய டிராகனா இருந்தாலுமே மேலிஸ் ஓரளவு சமாளிச்சு வேகாரையே கீழே தள்ளிடுச்சு. இந்த டிராகன்கள் தரையில விழப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட வீரர்கள் அங்கிருந்து அப்படியே பதறி ஓடுறாங்க. இருந்தாலும் வேகார் விழுந்த அதிர்ச்சியில பல வீரர்கள் அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. கிறிஸ்டன் கோலும் மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறான். இப்ப கட் பண்ணா வேகார் அப்படியே எழுந்து அந்த காட்டு பகுதிகளுக்குள்ள அப்படியே நடந்து போகுது. இப்ப மேலிஸ் அங்கிருந்து பறக்க தன்னுடைய ரைடரை பார்த்து மெலிதா புன்னகச்ச மாதிரி தான் தெரியுது. ரேனிஸும் தன்னுடைய டிராகனை பெருமையோடையும் நெகிழ்வோடையும் பார்த்த மாதிரி தான் தெரியுது. இப்ப அவங்க வேகார் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த நேரம் காட்டு பகுதிக்குள்ள பூந்த வேகார் மறுபக்கம் வந்து அந்த கோட்டைகளுக்கு பின்புறம் பதுங்கி இருந்திருக்கிறது இவங்க யாருக்குமே தெரியல. இப்ப கோட்டையை தாண்டி டிராகன் ஸ்டோனுக்கு போயிடலாம்னு ரேனிஸ் முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப சரியா இவங்க கோட்டையை தாண்டி பறக்கிற அந்த நேரம் பதுங்கி இருந்த வேகார் கீழ இருந்து மேல் நோக்கி வந்து மேலிஸோடைய கழுத்து அப்படியே கவ்விருது. அதோடைய சுவாசத்திலேயே பயங்கர வெப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால மேலிஸோடைய கழுத்து அப்படியே பொசுங்க ஆரம்பிச்சிருது. தன்னுடைய ரைடரை இறுதியா ஒரு முறை பாக்குது. அப்புறம் அதோடைய சாவை அதுவும் ஏத்துக்குது. தன்னுடைய டிராகன் இறந்துட்ட காரணத்தினால தானும் இப்ப சாக போறோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்ட ரேனிஸும் தங்களுடைய மரணத்தை ஏத்துக்கிறாங்க.
இப்ப அவங்க 2 பேருமே அந்த கோட்டையில போய் விழ அந்த கோட்டையுமே சுக்குநூறா உடைஞ்சு போயிருது. மேலிருந்து ஏமண்ட் இந்த காட்சியை பயங்கர கர்வத்தோட அப்படியே பாக்குறான். இப்ப கட் பண்ணா கிறிஸ்டன் கோல் சுயநினைவு மீண்டு திரும்பவும் எழுந்து நிக்கிறான். அந்த இடம் முழுக்கவே நெருப்பு புகைகளும் மனித பிண்டங்களுமா நிரம்பி கிடக்குது. இப்ப ஏகான தேடி கிறிஸ்டன் கோல் அப்படியே அந்த காட்டுக்குள்ள போறான். அந்த இடத்துல ஏமண்ட் நிக்கிறான். ஏமண்ட் கையில தன்னுடைய வாளை வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த வாளை அவனுடைய உரைக்குள்ள வைக்க போற மாதிரி தான் தெரியுது, இல்ல கொல்ல போறானா அப்படிங்கிறது தெரியல. டக்குன்னு கிறிஸ்டன் கோல் ஏமண்ட்னு கத்த அந்த வாளை அவனுடைய உரைக்குள்ள வச்சுட்டு அப்படியே காத்திருக்கான். இப்ப அந்த இடத்துல கீழே அந்த வெலிரியன் டேகர் இருக்கு. ஆலிசன்ட் எங்கெங்கயோ ஏகானுடைய ப்ராஃபஸி தெரியுமா அப்படின்னு சொல்லி பல புத்தகங்களை தேடிட்டு இருந்தா. ஆனா இந்த கத்தியில தான் அந்த ப்ராஃபஸி இருக்குது. அந்த வெலிரியன் டேகரை ஏமண்ட் கையில எடுக்க கோல் அவனை பார்த்து அரசர் எங்க அப்படின்னு கேட்கறான். அந்த டேகரை வச்சு அந்த இடத்துலன்னு சொல்லி முன்னாடி கை காட்டுறான். அப்ப சன்ஃபயருக்கு நடுவுல ஏகான் படுத்துட்டு இருக்கான். அவன் செத்தானா இல்லையாங்கிறது தெரியல, மூச்சு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த காட்சியை பார்த்த கிறிஸ்டன் அப்படியே உடஞ்சு போயிடுறான். இருந்தாலும் ஏமண்ட் இதை பத்தி எல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவன் அந்த இடத்துல இருந்து நகர்ந்துடுறான். இதோட இங்க நமக்கு இந்த எபிசோட் முடியுது. ரேனிஸ் நினைச்சிருந்தா முதல் முறை சன்ஃபயர் கீழே விழுந்த போதே அவங்களுக்கு நிறைய அவகாசம் இருந்துச்சு. வேகாரும் வேற திசையில தான் இருந்தது. அப்பவே இவங்க பாதி தூரம் கடந்துட்டாங்க. நினைச்சிருந்தா அப்பவே டிராகன் ஸ்டோனை நோக்கி போயிருக்கலாம். இருந்தாலும் ரேனிஸ் தெரிஞ்சேதான் மீண்டும் போர்க்களத்துக்குள்ள தன்னுடைய டிராகனை எடுத்துட்டு வந்தாங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, முதல் காரணமா போர்ல புறமுதுகிட்டு ஓடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எளிதான காரணமா இருக்கலாம். இருந்தாலும் அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு டிராகனையே இழக்கிறதுக்காக துணிவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை ஏமண்டியும் வேகாரியும் இப்பவே கொண்டுட்டோம் அப்படின்னா இந்த போர் இதோட நின்று போயிடும், உயிரிழப்புகளும் இதோட நின்று போயிடும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். இல்லனா நமக்கு வயசாகி நமக்கு என்ன மாதிரியான மரணம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால ஒரு டிராகன் ரைடரா இந்த யுத்த களத்துல சாகிறதே மேல் அப்படின்னு அவங்க நினைச்சாங்களா என்னங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அவகாசமே கிடைக்காம அவங்க இறந்து போயிருந்தா அதை பரவாயில்ல, அதை பத்தி நம்ம பேச தேவையில்ல. ஆனா அவங்களுக்கு அவகாசம் இருந்தும் மீண்டும் வலிந்துதான் அவங்க திரும்ப இந்த போர்க்களத்துக்குள்ள நுழையிறாங்க. ஒருவேளை தன்னுடைய கணவன் தன்னை தாண்டி வேறொரு பொண்ணோட உறவுல இருந்திருக்கிறான். அதோட அவனுக்கு அவங்க மூலியமா ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்கள தொந்தரவு செஞ்சதோ என்னமோ தெரியல. போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மீண்டும் யுத்தகலத்துக்கு போக போறோம் அப்படின்னு அவங்களுடைய டிராகன் கிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய கடைசி யுத்தம் அப்படிங்கிறது அந்த 2 பேருக்குமே தெரியாது. இந்த யுத்தத்துல 2 அணிகளுக்குமே இழப்புகள் இருந்தாலுமே ரெனராவோட அணிக்கு தான் இது பெரியதொரு இழப்பு. முதல்ல ரெனரா தன்னுடைய மகன் லுசேரிஸ் இழந்தா. அதன் பிறகு அவங்களுடைய அத்தையான ரேனிஸ் இழந்தா. அது மட்டும் இல்லாம 2 டிராகன்களையுமே இழந்திருக்காங்க. அதனால ஒப்பீட்டு அளவுல பார்த்தோம் அப்படின்னா இது ரெனராவோட அணிக்கு தான் மிகப்பெரிய இழப்பு. ஒருவேளை எம்ஜிஆர் மாதிரி 3 அடி வாங்கிட்டு திருப்பி அடிப்பாங்களோ என்னவோ தெரியல, காத்திருந்து பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த எல்லா நண்பர்களுக்குமே நன்றி. விருப்பம் இருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்கள்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய இந்த சின்ன ஆதரவு தான் எனக்கு அடுத்த எபிசோட்ஸ் போடுறதுக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நன்றி.